Hello world, this is Rajesh here from F5 to Ride. Welcome back to my channel. Today is 26th of June. Time is 6:50 AM. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நியூ ஹிமாலயனோட சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கோம். 408 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஃபைவ் 500 கிலோமீட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு இன் OMR சர்வீஸ் சென்டர் சென்னை, அஃபிஷியல் ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி சர்வீஸ் சென்டர். மேபி போகிற வழியில் பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். F5 to Ride அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வித் த சேம் நேம் F5 to Ride. I will explain the issues in Himalayan. ரொம்ப மேஜர் இஷ்யூஸ்லாம் இல்லை. திரும்பிலாம் பார்க்காத. ஓகே, கிண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் I will explain what is run-in period or break-in period. break-in கூட வராது, run-in period தான் வரும் for the bikes. ஸோ நியூ பைக்ஸ் அப்படின்னா உள்ளே வந்து இன்ஜின் வித் பிஸ்டன் எல்லாமே இருக்கும். அண்ட் இன்ஜினோட கம்ப்ரெஷன் ஒரு பார்ட்டோட இப்போ பிஸ்டன் வந்து போயிட்டு வருதா, அதில் என்ன ஆகும், புது இன்ஜின் அப்படின்னா கட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இந்த சிஎன்சி கட் மாதிரி கட் பண்ணி தானே டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். பிஸ்டன் போய் மோதி சம்டைம்ஸ் என்ன ஆகும், இன்ஜின் அந்த எட்ஜஸில் இருக்கிற எல்லாம் வந்து ஸ்மூத் ஆகிறதுக்காக உடஞ்சி மெட்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் வரும். அதே நம்ம வந்து திரும்ப ஓட்டினா என்ன ஆகும், இன்ஜின் கேஸு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து பட்டு ஸ்க்ராட்ச் ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக எல்லா கம்பெனியுமே ஆல் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் 4 வீலர் 6 வீலர் எல்லாத்துக்குமே இந்த ரன்னிங் பீரியடுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இன்ஜின் ஆயிலோட கலந்துருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற எல்லாமே உடஞ்சிருக்கும், சின்ன பீஸாக உடஞ்சி இன்ஜினோட எட்ஜஸ்லாம் ஸ்மூத் ஆகிடும். இப்போ அந்த இன்ஜின் ஆயிலே வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டிகிட்டே இருந்தால் இன்ஜினை சுற்றி வரும்போது டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக இப்போ நம்மளோட ஹிமாலயன் 450க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, 500 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே வந்து சர்வீஸ் பண்ணிவிடுங்க. சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக் ஹெல்த் செக், எனி இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணால் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயிலில் ஃப்ளஷ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ளஷ் அவுட் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. அந்த எல்லா இன்ஜினில் ஒட்டியிருந்த எல்லா மைன்யூட் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபஸ்ட் சர்வீஸில் ஃபுல் ஆயில் சேஞ்ச். ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆயிலாக ஊற்றுவாங்க. ஃப்ரெஷ் ஆயிலாக ஊற்றும்போது அந்த எல்லா பார்ட்டிகளும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த இன்ஜினோட எஜஸ்லாம் வந்து உள்ள இன்டர்னலாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கும், சாஃப்டன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப வேகமாக திருகுனா பிஸ்டன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக அது இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸில் ராயல் என்ஃபீல்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 3000 to 4000 RPM.
அதுக்கு மேலே வந்து ஓட்டாதீங்க. நம்ம வந்து வண்டி வாங்கினோடனே இந்த டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாமல் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீடு, அது வந்து ஒரு 4000 RPM. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 170 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக லோக்கல்லையே ஓட்டினேன். ஸோ லோக்கல்லலாம் வந்து 4000 RPMலாம் வாய்ப்பே இல்லை. அந்த லோக்கலில் ஓட்டும்போதும் கூட எல்லா கியருமே யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம் 6 டச் பண்ணல, 5th கியர் வரைக்கும். பைக்கை வந்து நான் வந்து என்னோடய நேட்டிவ் பாண்டிச்சேரி. ஸோ நான் பைக்கை போய் பாண்டிச்சேரியில் தான் எடுத்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு பீம் வந்து சென்னையில் எடுத்தேன். இப்போ இவனை வந்து ஹிமாலயன் 450 வந்து பாண்டிச்சேரியில் எடுத்தேன். ஸோ பாண்டிச்சேரியிலேயே ஒரு ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன். அண்ட் மெயின்டைன்ட் 4000 RPM, 3000 மேக்ஸிமம் 4000 RPM. அதுக்கப்புறம் நம்ம நவீன் வந்து கேடிஎம் அட்வென்ச்சர் 390 எடுத்தார். அதுவும் நான் பாண்டிச்சேரியில் எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நேற்று தான் பாண்டிச்சேரி டு சென்னை ரைட் பண்ணோம். ஸோ அதுலேயுமே வந்து ஐ டிடன்ட் கிராஸ் 4000 RPM. பட் என்ன பண்ணோன்னா 3rd கியர், 4th கியர், 5th கியர், 6th கியர், 4th கியர், 5th கியர், 4th கியர்னு வேரி பண்ணி ஒரு பீக் ஹைட்டு போகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடிட்டு வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரன் இன் பீரியட். அண்ட் இப்போ வந்து நான் OMR டச் பண்ணிட்டோம். பெருங்குடியில் இருக்குது, பெருங்குடி நேரு நகரில் இருக்குது OMR சர்வீஸ் சென்டர். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன இஷ்யூஸ் ரிப்போர்ட் பண்ணுறோம் ஆஃப்டர் 400+ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் இஷ்யூ எக்ஸாஸ்ட் நோட் வருது. ஓகே, ஆனால் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒயின்னு சவுண்டு வருது. என்னால் எக்ஸாஸ்ட் நோட்டோ இல்லை இன்ஜின் எக்ஸாஸ்டோட சவுண்டோ ஓட்டும்போது ரெக்கக்னைஸே பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே இன்ஜினில் ஒயின்னு சவுண்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்லைட் ஃபோக்கஸ் வந்து டவுன் பண்ணணும். நேற்று காலையில் ஒரு 5:30க்கு பைக் எடுத்தோம். லைட்டு போட்டால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பாட் ஆன் இல்லை. அது ஒரு மாதிரி தெரியுது, லைட்டு ஃபுல்லாக தெரிச்சு எங்கேயோ லைட் அடிக்குது. ஹைவேல லைட் அடித்தா அந்த சைடில் எங்கேயோ போர்டிலலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸே இல்லை. இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டில் பண்ணணும் ஃபோக்கஸை. இது செகண்ட் இஷ்யூ. தேர்டு வந்து இப்போ நம்ம பைக்கை எடுத்து ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் போகும்போது பிரேக்கில் இருந்து நாய்ஸ் வருது. இதுதான் தேர்ட் இஷ்யூ. கிராங்கி சவுண்டு ஒன்று. ஸோ அதுதான் தேர்ட் இஷ்யூ. ஸோ நாய்ஸு, லைட்டு, கிராங்கி சவுண்டு, இது மட்டும்தான் நமக்கு இஷ்யூ. 3 நோன் இஷ்யூ. அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். இப்படி ஓட்டினா அது வாட்டுக்கு ரைட் சைடில் என்ன புல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரைட் சைடில் புல் ஆகுது. நம்ம சர்வீஸ் சென்டர்லாம் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு 420 தான் ஆகுது. 420 தான் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறமா போய் கொடுப்போம். டைம் இஸ் 7:10. இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக ரேஸ் பண்ணி ஓட்டல. அந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக்கில் தான் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
Comparison of 411 and 450 will be coming soon. Stay tuned to my channel F1 to Ride. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். கம்பேரிசன் பிட்வீன் 411 அண்ட் 450 ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு 440,000 ஓட்டிட்டேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் எங்கே என்னன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது, பட் நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் மீன்னா அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் 411 அந்த கான்செப்டில் இருக்குது. டைம் 7:33. நம்ம சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. 433 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். பட் பரவாயில்ல, நம்ம வந்து ராஜேஷ் சர்வீஸா? ஆமாம், புக் பண்ணிட்டேன். என்ன சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ். என்ன ராஜேஷா? ராஜேஷ் 9597. கண்டினியூ. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். 7:30 வீக் டே, தேர்ஸ்டே இன்னைக்கு. பைக்கே பாருங்கள் எவ்வளோ பைக் வந்துருக்கு. இதே சாட்டர்டேலாம் வந்தால் சாட்டர்டேஸ் கூட்டம் வரலும். A few moments later. Okay. ஓகே, டைம் இஸ் 1 o'clock. காலையில் 7:30 வந்தோம். இப்போ 1 o'clockல ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் இஸ் ஓவர். க்ளீனிங்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஜர் வந்து லைட் ஃபோக்கஸ் இஷ்யூ ரிசால்வ் பண்ணிட்டாங்க. இன்ஜின் நாய்ஸ்க்கு என்ன சொன்னாங்க, போல்ட்டெலாம் நான் டைட் பண்ணிட்டோம், பிரச்சனை இருக்காது அப்படின்றாங்க. சரி, அதுவும் சால்வ் பண்ணிட்டாங்க. பிரேக் நாய்ஸ் வந்து செராமிக் பிரேக் பேட் இருக்கிறதுனால அந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கீச் சவுண்டு வர தான் செய்யும். அது எல்லா வண்டிலையும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த இஷ்யூ cannot be resolved. அதுக்கப்புறம் வந்து 3 இஷ்யூ முடிஞ்சா 4வது ஒரு இஷ்யூ சொன்னேன். ரைட் சைடு புல்லிங் இருக்குது, வண்டி விட்டு ஓட்டினா இப்படி போகுது. அதுக்கு வீல் பேலன்சிங் பண்ணியிருக்கோம். ஹைவேயில் ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணிவிடுவோம். மற்றபடி ஓகே. இன்ஜின் ஆயில், செமி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். கன்ஃபார்மாக ஸ்க்ரீன் கார்டு போடணும். ஆயில் ஃபில்டர், செயின் லூப், கன்சியூமபிள்ஸ் அப்படி இப்படின்னு 1535 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஃபார் மை ஃபஸ்ட் சர்வீஸ். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பேடுன்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் டிஸாட்டிஸ்ஃபைட். ஃப்ரஸ்ட்ரேஷன் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், கேட்குதா? பிரேக் அடித்தா ஒரு சவுண்டு. இப்போ சர்வீஸ் முடிச்சு வந்தோன்னே ரொம்ப கேட்குது. இதுக்கு முன்னாடி இந்த சவுண்டு இல்லை. கொஞ்சமாக கால் வச்சாலே இந்த சவுண்டு. நம்ம அப்படியே செல்லலாம். இதான் இஷ்யூ, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் போங்க அப்படின்னு சொல்லலை. இன்னும் ஆனில் தான் இருக்கா?